ரிஷபராசி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் 2ல் குரு, 10ல் சுக்கிரன், புதன் போன்ற சுபர்கள் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதாவது பொருளாதார ஸ்தானத்திலையும் தொழில் ஸ்தானத்திலையும் சுபகிரகங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்குது. அதுபோக 6, 8 போன்ற போன்ற இடங்களுக்கு குரு பார்வை அமையுது. அதுபோக 11ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவானும் இருக்கிறார். அதுவும் உங்களுடைய பாக்கியாதிபதியே 11ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் தொழில் மேன்மையும் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்க. சொத்துக்களால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்பும் உண்டுங்க. இது உங்களுக்கு செவ்வாய்ங்கிற கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கிறதால சில எந்த ஒரு காரியமே சில தடங்களோட பிரச்சனைகளோடு தான் நடக்கும். இருந்தாலும் இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதமாகவே இருக்குது. பொருளாதார வளர்ச்சி, குடும்ப மேன்மை, 2, 10ஆம் இடங்களில் சுபர்கள் இருக்குது. இது 10ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் அதை குரு பார்வையிலும் இருக்கிறார். ஆகியனால இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறந்த மாதமாக இருக்க போகுது. மிக்க நன்றி.